United Arab Emirates. வெல்கம் டு ரோமான் ராக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருகப்புல்லை பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து நம்ம நேற்றே கருகப்புல்லையை வந்து எடுத்து காய வச்சுருக்கோம். மக்களே, நம்ம இப்போ இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒலிவ் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கோம். இப்போ நம்ம கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மெழுகு எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்துருக்கோம். இப்போ இந்த மல்லியையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கோம். அதையும் இதோட போட்டுக்கிறோம். மக்கள், இதோட கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 20 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் 20 மிளகாய் அதையும் இதோட சேர்த்துருக்கோம். ஒரு சிறிய புளி ஒன்று சேர்த்துருக்கோம் கொஞ்சம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பூண்டை நம்ம சேர்த்துருக்கோம். இதில் கட் பண்ணி இப்போ எடுத்துருக்கோம் இது மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். இதில் கடாயை வச்சுக்கோ மக்களே. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கிறோம். பூண்டை போட்டுக்கிறோம். மக்களே, இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம் அதே கடாயில். இப்போ வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குவோம். மக்களே, பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கிட்டோம். இதை திரும்ப அந்த இதிலே எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காய பவுடர் போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, நிறைய பேர் பூண்டை வந்து நிறையா யூஸ் பண்ணிடுறாங்க. பூண்டை நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணோம்னா அது வந்து பூண்டு பொடி ஆகிடும், கருவேப்பிலை பொடியாக ஆகாது. நிறைய பேர் செஃப்புங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட பூண்டு அவங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டை போடுறாங்க. நம்ம வந்து பூண்டை வந்து 2 பூண்டு தான் போட்டிருக்கோம். இல்லைனா அது கருவேப்பிலை பொடியாக இருக்காது. பெருங்காயத்தை நம்ம மேலேயே தூவிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிரும் பெருங்காயம், ஃப்ளேவர் கிடைக்காது. வாங்க இதை பொடி பண்ணிவிட்டு வந்துடுவோம். மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம். மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு மணத்தோட கருவேப்பிலை சாதப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரோமான் ராக்ஸ்.